நான் கொடுத்திருக்கும் இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு, முக்கிய தலைப்பு இறுதி வார்த்தைகள். வாழ்க்கையின் இறுதி வார்த்தைகள். சங்கீதம் 71. அதனால் தான் நாங்கள் ஒரு முதியோருடைய படத்தை நாங்கள் திரையில் போட்டிருக்கிறோம். இறுதி வார்த்தைகள் என்று சொன்னால் நாங்கள் முட்டாள்தனமாக பேச மாட்டோம். இறுதி வார்த்தைகள், மரணம் வரப்போகுது. அந்த கட்டத்தில் நாங்கள் முட்டாள்தனமாக கதைத்து ஜோக் அடிச்சு அப்படி செய்ய முடியாது. சோ தாவீது தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து அவருடைய வாழ்க்கையின் உச்சக்கட்டங்கள், அவருடைய வாழ்க்கையின் பள்ளத்தாக்கு கட்டங்கள், இவற்றையெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து அவர் கூறும் வார்த்தைகள். இது முக்கிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய இறுதி வார்த்தைகளை சொல்ல அந்த கட்டம் வரும் பொழுது நாங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ரிக்ரெட்ஸ் என்ற வார்த்தை, நோ ரிக்ரெட்ஸ். எந்தவித கவலைகளும் இல்லாமல் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றினேன் என்ற முறையில் நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இறுதி வார்த்தைகளில் ஒரு முக்கிய வசனம் தான் அந்த 20ஆம் வசனம். அதையும் நீங்கள் திரையில் பார்க்கலாம். அதையும் நாங்கள் தலைப்பாக கொடுத்திருக்கிறோம். என்ன தலைப்பு? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டேன். பாருங்கள் அந்த 2 வார்த்தைகள். அநேக இக்கட்டுகள், பிரச்சனைகள், சோதனைகள், கண்ணீர் சிந்த வேண்டிய அனுபவங்கள், ஆபத்துக்கள். என் வாழ்நாள் முழுவதும் என்னை எதிரி துரத்தி கொண்டே இருந்தார். எந்த நேரமும் நான் மரணம் அடைந்திருக்கலாம். அதை நாங்கள் 70ஆம் அதிகாரத்தில் படித்தோம். பதுங்கு குழி ஜெபங்கள் என்ற தலைப்பின் கீழ். சோ இந்த 20ஆம் வசனம் எங்கள் எல்லாருக்கும் ஓரளவு பொருந்தும் தானே. எங்களுக்கும் அநேக, ஒன்றெண்டு இக்கட்டுகள் அல்ல, அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள். சோ இதே போன்ற வார்த்தைகளை வேதத்தில் இன்னும் சிலர் பேசினார்கள். அதையும் நாங்கள் கொஞ்சம் கவனித்தால் நல்லது. சோ அடுத்த ஸ்லைடில் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். யாக்கோபு தன்னை குறித்து என்ன சொன்னான் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில்? ஆதியாகமம் 47:9 வசனம் என்ன சொல்றார்? என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதாய் இருக்கின்றது. இப்ப அந்த காலத்தில் அநேகர் 100 வயது வரைக்கும் உயிர் வாழ்ந்தார்கள். 100, 110, மோசே 120. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரே குரலோடு என்ன கூறுகிறார்கள்? என்னுடைய வாழ்நாட்கள் மிகவும் குறைவானது. ஆயுசு நாட்கள் கொஞ்சம், வெரி ஃபியூ. நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்படும் வாழ்நாட்கள் மிக 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 குறுகியது. அதனால்தான் அருமையானவர்களே, நாங்கள் எவரும் ஒரு நாளை கூட வீணாக்க கூடாது. ஒரு நாளை கூட வீணாக்க முடியாது. அப்படி வீணாக்கினால் அந்த நேரம் எங்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது. போனது போனது. சோ நாங்கள் அநேகமாக கவலைத்தான் பட போகிறோம். ஐயோ, நான் ஏன் என் நேரத்தை வீணாக்கினேன்? தொடர்ந்தும் யாக்கோபு கூறுகிறார், சஞ்சலமும் உள்ளதாய் இருக்கிறது. சஞ்சலம், full of trouble. எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள். அது யாக்கோபினுடைய சாட்சி, இறுதி வார்த்தைகள். யோபு தன்னை குறித்து சொல்லும் பொழுது சில ஆச்சரியமான காரியங்களை சொன்னார். யோபு 3:6-3 என் துக்கம் சொல்லி முடியாதது. என்னுடைய துக்கத்தை நான் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. வார்த்தைகளுக்கு அப்பால் பட்ட துன்பங்கள், துயரங்கள். யோபின் கதை எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் யோபு கூறும் வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். யோபு 7:3 இவ்விதமாக கூறுகிறார் யோபு பக்தன், சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. இந்த இரவு நேரம் தான் மிக கஷ்டமான நேரம். பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சம் இருக்கு, ஆள் நடமாட்டம் இருக்கு, நாங்க வெளியே போகலாம், யாராவது எங்களை வந்து சந்திக்க முடியும். இரவு நேரம் வரும் பொழுது அது மிக கஷ்டமான நேரம்.
அதை நான் இந்த கடந்த 4 வருஷங்களில் பெரிய விதத்தில் அனுபவித்திருக்கிறேன். இரவு நேரங்கள். சோ யோபு கூறுகிறார், சஞ்சலமான ராத்திரிகள். பகல விட்டு விடுங்க. இரவு நேரத்தில் என்னால் தூங்க முடியாது. கவலையில் நான் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பெரிதாக ஆறுதல் கொடுப்பதற்கு யாரும் பக்கத்தில் இல்லை என்று தன் வாழ்க்கையை குறித்து எடுத்து கூறுகிறார். சங்கீதம் 90 இதை நாங்கள் பிறகு ஆழமாக படிப்போம். ஆனால் இப்பொழுதைக்கு 2 வசனங்களை பார்த்தால் நல்லது. 9ஆம் 10ஆம் வசனங்கள். அதை நீங்கள் திரையில் பார்க்கலாம். எங்கள் நாட்கள் எல்லாம், மோசே தன்னுடைய வாழ்நாள் இறுதியில் கூறும் வார்த்தைகள், உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கலைத்து போட்டோம். சோ இங்கே 2 காரியங்களை மோசே கூறுகிறார். தேவ கோபாக்கினையின் கீழ் வாழும் மக்கள் நாங்கள். தேவ அன்பு இருக்கு, ஆனால் நாங்கள் பாவிகள் என்றபடியால் தேவ கோபாக்கினையின் கீழ் வாழும் மக்கள். மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை மோசே எப்படி விவரிக்கிறார்? ஒரு கதையை போல். உங்களுக்கு தெரியும், ஒரு கதைக்கு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. சில கதைகள் வெகு சீக்கிரத்தில் முடிவடையும். வெகு சீக்கிரத்தில் முடிவடையும். அதே போல்தான் எங்கள் வாழ்க்கை. நாங்கள் பிறந்தோம், அது எங்கள் கதையின் ஆரம்பம். இறந்தோம், அது கதையின் முடிவு. இறுதி கட்டத்தில் அந்த 2க்கும் இடையில் என்ன சாதிக்கப்பட்டது, அதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். நான் ஒரு முறை ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது மிகவும் துக்கமாக ஒரு 16 வயது ஒரு ஒரு பையன், ஒரு சிறுவனுடைய உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அவன் இந்த சொக்கர் விளையாட்டை மிகவும் நேசித்திருப்பான் என்று எவராலும் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அவருக்கு ஒரு கல்லறை தூண் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த கல்லறை தூணில் ஒரு பெரிய சொக்கர் பந்து, உதை பந்தாட்ட பந்து வரையப்பட்டிருந்தது. ஒரு பெரிய பந்து. அதற்கு மேலாக ஆங்கிலத்தில் the first whistle, the final whistle. எல்லாரும் அதற்கு முன் நின்று தங்களுடைய செல்போன் மூலமா படம் எடுத்தாங்க. the first whistle, முதலாவதாக ஊதப்பட்ட அந்த விசில் சத்தம், அது பிறப்பு. the final whistle, இறுதி விசில், அதோட உயிர் முடிவடைந்தது. மிகவும் ஒரு உருவாக்கல் திறமையுடைய பெற்றோரா இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அந்த விதமாக தங்களுடைய அருமை மகனுடைய மிக குறுகிய வாழ்க்கையை அந்த கல்லறை தூணில் பதிவு செய்திருந்தார். சங்கீதம் 90:10 இவ்விதமாக வாசிக்கிறோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமுமாய் இருந்தாலும். சிந்தித்து பாருங்கள், 70 வருஷங்கள் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் நல்ல உணவு எடுத்து, நல்ல தேக அபியாசம் எடுத்தால் போனஸா எங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட முடியும். நிச்சயம் இல்ல, ஆனால் கூட்டி கொடுக்கப்பட முடியும். அப்ப 80 வயது. சமீபத்தில் என்னோடு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருவர் மரித்து விட்டார். அப்ப அவரை குறித்து அநேகர் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அதில் ஒருவர் இந்த சங்கீதம் 90:10 வசனத்தை எழுதியிருந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் இந்த வசனத்தை அவர் வாசித்திருக்கிறார். அதை தைரியமாக எல்லாருக்கும் அனுப்பி வைத்தார். பாருங்கள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு உண்மை. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம் 70. நாங்கள் நல்லா உடலை கவனித்தால் போனஸா இன்னும் 10 வருஷம் கொடுக்கப்பட முடியும். அதுதான் எங்களுடைய நண்பனுக்கு நடைபெற்றிருக்கிறது என்று அவர் எடுத்து சொன்னார். வேதத்தை அவர் மகிமைப்படுத்தினார். அதன் மேன்மையானது இந்த 70-80 வருஷங்களில் உச்சகட்டம் என்ன, அதன் பிரதான அம்சம் என்ன? பாருங்கள், இந்த 2 வார்த்தைகள். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே.
ஒரு சிவப்பு பேனாவினால் அந்த 2 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்க. வருத்தம், சஞ்சலம். அதுதான் எங்களுடைய 2 நண்பர்கள். எங்களை எப்பொழுதும் எங்களை பின்தொடர்ந்து வரும் 2 நாய்கள் என்று சொல்லலாம். இந்த 2 நாய்கள் என்ன? வருத்தம், சஞ்சலம். எனக்கு செவி கொடுத்திருக்கும் எல்லோரும் இதை ஆம் என்று நீங்கள் சொல்ல போறீங்க. சந்தோஷ நாட்களை பார்க்கிலும், கொண்டாட்ட நாட்களை பார்க்கிலும் எங்களுக்கு வரும் அநேக தினங்கள் வருத்தம், சஞ்சலம் நிறைந்த தினங்கள். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. இந்த 70-80 வருஷங்கள் எவ்வளவு சீக்கிரமாக கடந்து போகிறது. அதை பற்றி நான் இப்பொழுது ஆழமாக சிந்தித்து வருகிறேன். Where did time fly? நேரம் எங்கே இவ்வளவு சீக்கிரமாக போய்விட்டது? அந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால தான் நான் ஒரு வாலிபனாக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தேன். இப்ப 71 வயது தாத்தாவாக மாறிவிட்டேனே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். We fly away. நான் சில சமயங்களில் என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு வந்து மேலாக பறக்கும் விமானங்களை பார்த்து கொண்டிருப்பேன். அது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. இவ்வளவோ விமானங்கள் எங்கள் வீட்டுகளுக்கு மேலாக பறந்து போகும். அப்போ நாங்கள் அந்த விமானம் வருவதை பார்க்கிறோம். அது எங்களை கடந்து செல்வதை பார்க்கிறோம். திடீரென்று ஒரு கட்டத்தில் அந்த விமானத்தை பார்க்க முடியாது. அது அப்படியே வேகமாக பறந்து போயிட்டு. அதே போல்தான் எங்கள் வாழ்க்கை. ஒரு ஆரம்பம் இருக்கு. நாட்கள் வேகமாக கடந்து செல்கிறது. திடீரென்று ஒரு முடிவு வருகிறது. அது மோசே கூறிய வார்த்தைகள். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு சஞ்சலம், இவ்வளவு வருத்தம், இவ்வளவு வியாதி, இவ்வளவு கண்ணீர்? அதற்கு 2 பிரதான காரணங்கள் இருக்கு. முதலாம் காரணம் எங்கள் பாவங்கள். நாங்கள் செய்யும் பாவத்தின் காரணமாக எங்களுக்கு சஞ்சலம், துன்பம் வருகிறது. நான் 3 நாட்களாக ஒரு பிலிப்பீன் தேசத்து வாலிபர்களுக்கு ஒரு வாலிப முகாமை நடத்தினேன். ஒரு கிட்டத்தட்ட 70 வாலிபர்கள் வந்திருந்தார்கள். அருமையான வாலிபர்கள். இதைத்தான் நாங்கள் ஒரு முக்கிய பாடமாக படித்தோம். ஏன் இந்த பூமியில் இவ்வளவு தீமைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், கண்ணீர், யுத்தங்கள் ஏன் என்ற கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை நாங்கள் கண்டு கொண்டோம் வேதத்தின் அடிப்படையில். எங்கள் பாவங்கள் காரணமாக எங்களுக்கு எவ்வளவோ விளைவுகள் வருது. சங்கீதம் 90 நாங்கள் இப்பொழுது வாசித்த அதே அதிகாரம் 8ஆம் வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அதாவது எங்கள் பாவங்களை நாங்கள் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து ஒழிக்க முடியாது. நாங்கள் ரகசியமாக செய்யும் பாவங்களையும் ஆண்டவர் கவனிக்கிறார். அதற்கு பயங்கர விளைவுகள் இருக்கின்றது. அந்த விளைவுகள் உடனடியாக வராது. சில சமயங்களில் அந்த விளைவுகள் 1 வருடத்துக்கு பிறகு வரலாம், 3 வருடத்துக்கு பிறகு வரலாம். ஆனா நிச்சயமாக விளைவுகள் வரும். குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் கிளாஸை எடுக்கும் பொழுது எந்தவித இதுவும் இருக்காது, எந்தவித பெரிய விளைவும் இருக்காது. தொடர்ந்து குடிச்சு கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் வைத்தியர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்ல போறார்? உங்களுடைய ஈரல் பழுதடைந்திருக்குது, உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் குடியின் விளைவுகள், பயங்கர விளைவுகள். உடனடியாக அது எங்களுக்கு தென்படாது. ஆனால் காலம் போக போக அதன் விளைவுகளை சரீரத்தில் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அது ஒரு சின்ன உதாரணம். அது எங்கள் பாவங்கள். சங்கீதம் 106:6 எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியன் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தாங்க, அவர்களை நாங்கள் பின்தொடர்ந்து நாங்களும் பாவம் செய்தோம்.
எவ்வளவோ அக்கிரமங்களை செய்தோம், அதற்கு எங்களுக்கு தண்டனையும் வந்தது என்று இது தேவ மக்கள் கூறும் சாட்சி, தேவ மக்களுடைய சாட்சி. அப்ப எங்கள் பாவங்கள் எங்களை பின்தொடரும், எங்கள் பாவங்களுக்கு விளைவுகள் இருக்கு, எங்கள் பாவத்தின் காரணமாக நாங்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுவோம். அது முதலாம் காரணம், எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலங்கள் வருவதற்கு முதலாம் காரணம். இரண்டாம் முக்கிய காரணம் தேவனால் அனுப்பப்பட்ட சோதனைகள். தேவனால் அனுப்பப்பட்ட சோதனைகள் இவற்றை ஏற்றுக்கொள்றது சரியான கஷ்டம். நான் எந்த தவறும் செய்ய இல்லை, நான் எந்த பாவமும் செய்ய இல்லை, நான் தேவ சித்தத்தின்படி தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள்? அதற்கு 2 வசனங்களை பார்க்க போகிறோம். யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து. அவர்களுக்கு முன்னாலே யூத மக்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். அந்த புருஷனுடைய பெயர் தான் யோசேப்பு. அவன் சிறையாக, ஒரு கைதியாக தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டான். 18ஆம் வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு உடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. யோசேப்பின் அனுபவம். எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அவருக்கு வந்த மிகப்பெரிய சோதனைகள். சிறையில் போடப்பட்டார், கையில் சங்கிலிகள் போடப்பட்டது, கால்களுக்கு கூட விலங்குகளை போட்டார்கள், அவன் ஒடுக்கப்பட்டான். ஆனால் அதன் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை சாதித்தார். சில சமயங்களில், அநேக சமயங்களில் எங்கள் வாழ்க்கைக்கு கஷ்டங்கள் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகள். எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை திருத்துவதற்காக, எங்களை வல்லமைப்படுத்துவதற்காக, அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படுகிறது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். தாவீது இறுதி வார்த்தைகளில் அவர் முதலாவதாக என்ன சொன்னார்? 20ஆம் வசனத்தின்படி, எனக்கு அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் என் வாழ்க்கையில் இருந்தது. இப்ப பாருங்கள், ஒரு 2ஆம் காரியத்தை சொல்றார். இது ஒரு மிக ஆச்சரியமான வசனம். 7ஆம் வசனத்தின் முதல் பாகம், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். இதை ஒரு புதிய மொழிபெயர்ப்பில் பார்த்தால் எம்டி என்று போட்டிருக்கிறோம், மாடர்ன் டிரான்ஸ்லேஷன். நான் அநேகருக்கு வியப்புக்குரிய உதாரணமாய் இருக்கிறேன். இது எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி! நாங்கள் எல்லாரும் இப்படி சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் நான் அநேகருக்கு, தாவீதை பொறுத்தவரையில் தன்னுடைய முழு தேசத்திற்கும் வியப்புக்குரிய உதாரணமாய் இருக்கிறேன். நான் ஒரு புதுமை போலானேன். இன்னொரு விதத்துல சொல்ல போனால், மக்கள் எங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். ஏன் ஆச்சரியப்பட வேண்டும்? எங்கள் வாழ்க்கையில் தேவ கிருகை செய்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், எங்கள் பெறுமதிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், எங்களுடைய சாதனைகள், இவற்றை எல்லாம் மக்கள் அவதானித்து ஆச்சரியப்பட்டு எங்களை நோக்கி பார்த்து, இவன் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி, இவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பெரிய சவால், நான் ஒரு புதுமை போலானேன். ஏன் தாவீது இப்படி கூறினார்? எங்களுக்கு முழு வேதம் இருக்கிறபடியால் எங்களுக்கு நாங்கள் பதிலை இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். 2 கொரிந்தியர் 5:17, இன்கிரிய பிரதேசத்தில் நான் ஒரு நாள், நாங்கள் ஒரு முழு தினத்தையும் வேத படிப்பில் செலவழித்தோம். அப்பொழுது நான் பாவித்த மூல வசனம் இந்த வசனம், 2 கொரிந்தியர் 5:17. இதை வைத்து நான் 3 உபதேசங்களை கொடுத்தேன், 3ஆக பிரித்து. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதுதான் ரகசியம். சிவப்பு பேனாவை எடுத்து கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள், அதுதான் ரகசியம்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால், கிறிஸ்துவோடு ஒரு உறவுக்குள் வந்திருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் ஏன் ஒரு புதுமை போலானேன்? தேவ கிருபை என் வாழ்க்கையில் செயல்படுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எனக்கு ஒரு நெருங்கிய உறவு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக என் வாழ்க்கையில் வரும் பெரிய மாற்றங்கள். கலாத்தியர் 1:24 பவுலை குறித்து என்ன சொன்னார்கள்? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யூதர்கள் பவுலை பார்த்து, இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள், இவர் சபையை துன்புறுத்தினார் தானே, இப்ப அவர் ரட்சிக்கப்பட்டு சபையை நேசித்து சபையை பரப்புவதற்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார், எவ்வளவோ கஷ்டப்படுகிறார். இவற்றையெல்லாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மக்கள் அவதானிக்கும் பொழுது, நான் ஒரு புதுமை போலானேன் என்ற முடிவுக்கு வந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையை குறித்தும் என் வாழ்க்கையை குறித்தும் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு புதிய ஏற்பாட்டு சுவிசேஷக சம்பவம் மார்க் 5:15. லேகியோன் அநேக பிசாசுகளினால், அசுத்த ஆவிகளினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன். எல்லாரும் இவனை பார்த்து பயந்தார். இவன் வன் செயலில் ஈடுபட்ட ஒருவன். இவனை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இவன் வாழ்ந்தது கல்லறை தோட்டங்களில். கூக்குரலிட்டு கத்துவான். அதுவும் எந்த உடையும் அணிய மாட்டான். ஒரு மிகவும் துக்கமான ஒரு காட்சி. ஆண்டவர் வந்தார். லேகியோன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். இயேசுவின் இரக்கத்தை கேட்டான். அவன் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டான். உடனடியான மாற்றங்கள், பயங்கர மாற்றங்கள். சோ அந்த நாட்டில், அந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள், இந்த செய்தி காட்டுத்தீயை போல் பரவ ஆரம்பியது. லேகியோன் மாறிவிட்டான், நீங்க அறிந்த லேகியோன் அல்ல, இது ஒரு புதிய லேகியோன் என்று பத்திரிகைகளில் எல்லாம் செய்தி வருது. தொலைபேசிகளில் டெக்ஸ்ட் செய்திகள் அனுப்பப்படுது. அப்ப எல்லாரும் ஓடி வர்றாங்க இந்த கல்லறைக்கு, லேகியோனை பார்ப்பதற்கு. இப்ப பாருங்க, மார்க் 5:15. 3 வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வேதத்தில் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். சிவப்பு பேனா, மார்க் 5:15, 3 வார்த்தைகள். ரெடியா? இயேசுவினிடத்தில் வந்து, அதாவது அந்த கிராமத்து மக்கள், லேகியோனியாகிய பிசாசுகள் பிடித்தவன். இப்ப நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய 3 வார்த்தைகள். வஸ்திரம் தரித்து, நிர்வாகியாக இருந்த இந்த மனிதன் இப்பொழுது வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, அவனால் உட்கார முடியல, எல்லா இடத்துக்கும் ஓடிக்கொண்டிருந்தான். ரெஸ்ட்லெஸ், ஆங்கிலத்துல பாவிக்கும் வார்த்தை ரெஸ்ட்லெஸ். உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு, ஒரு தெளிந்த புத்தி, ஆரோக்கியமுள்ள புத்தி, ஆரோக்கியமுள்ள மனது. இன்றைய உலகத்தில் இந்த மென்டல் இல்னஸ் பெரிதாக கதைக்கப்படுகிறது. மனவியாதிகள் என்று பெரிய விதத்தில் இப்பொழுது சபைகளில் கூட கதைக்கிறாங்க. இப்ப பாருங்கள், ஆண்டவர் செய்த சாதனை, ஆண்டவர் செய்த அற்புதம். இப்பொழுது லேகியோன் நீதியின் வஸ்திரங்களினால் அவன் போர்க்கப்பட்டு, நீதியின் வஸ்திரங்கள், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து, மரியாளை போல் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறான். உட்கார்ந்து ஒரு தெளிந்த ஆரோக்கியமுள்ள புத்தி. இதை மக்கள் தூரத்தில் இருந்து அவதானித்து, ஒரு வார்த்தையில் அவர்களுடைய மறுமொழி சொல்லப்பட்டுள்ளது. பயந்தார்கள், நடுங்க ஆரம்பித்தார்கள். தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவரா?
சோ லேகியோனுக்கு என்ன நடந்தது? அவன் ஒரு புதுமை போலானான். வியப்புக்குரிய உதாரணமாய் மாறினான். சோ எங்களுடைய பெயரை இந்த மார்க் 5:15 போட்டு இதே வார்த்தைகள் சொல்லப்பட முடியுமா? வஸ்திரம் தரித்து, இயேசுவின் நீதியின் வஸ்திரத்தினால் நாங்கள் போர்க்கப்பட்டு, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, அவருடைய மெல்லிய குரலுக்கு செவி கொடுத்து, ஒரு ஆரோக்கியமுள்ள மனதோடு நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். அதை கண்டு மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் மாத்திரமல்ல, பயப்படுவார்கள். நாங்கள் சாட்சி கொடுக்கும் விஷயத்தில் நாங்கள் கூறும் வார்த்தைகளை பார்க்கிலும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம்தான் மிகப்பெரிய சாட்சி. சேஞ்ச்ட் லைஃப். தேவ கிருபை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்திருந்தால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். மாற்றங்கள் இல்லாவிட்டால் தேவ கிருபை எங்கள் வாழ்க்கையில் செயல்படவில்லை. தேவ கிருபை செயல்பட்டால் வெற்றியின் மேல் வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். பாவத்தில் இருந்து பெரிய விடுதலைகளை ஆண்டவர் கொடுப்பார். பெரிய வெற்றிகள், ஆவிக்குரிய வெற்றிகள், ஒரு ஆரோக்கியமுள்ள மனதை கொடுப்பார். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். எங்கள் வாழ்க்கையின் இறுதி வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக அமையுமா? நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. இல்லாவிட்டால் சவுல் ராஜா சொன்னான், ஐயோ நான் ஒரு முட்டாளை போல் வாழ்ந்தேன். ஒரு ராஜா கூறிய இறுதி வார்த்தைகள். ஐ பிளேட் த ஃபூல். ஒரு முட்டாளை போல் வாழ்ந்து இறுதியில் தற்கொலை செய்தான். நாங்கள் ஒரு முட்டாளை போல் வாழக்கூடாது. ஞானமுள்ள முறையில் வாழ வேண்டும். எங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலங்கள் குறுகியது என்பதை அறிந்து நாங்கள் எல்லாருடைய பார்வையிலும் ஒரு புதுமை போலாக வேண்டும். வியப்புக்குரிய உதாரணமாய் இருக்க வேண்டும். தாவீதின் இறுதி வார்த்தைகளை இந்த 2 விதத்தில் நாங்கள் பிரிக்க முடியும். ஒன்று, என் வாழ்க்கை சஞ்சலம், இக்கட்டுகள், ஆபத்துகள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் மற்ற பக்கத்தில் பார்த்தால் என் வாழ்க்கை ஒரு புதுமை போலானது. இப்பொழுது நாங்கள் இந்த சங்கீதத்தை வைத்து சங்கீதம் 71 வாழ்க்கையின் 4 கட்டங்களை பார்க்க போகிறோம். The 4 stages of life. வாழ்க்கையின் 4 கட்டங்கள் மிக அழகாக தெளிவாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதே நீங்கள் ஒரு பிரசங்கமாக கொடுக்க முடியும். வாழ்க்கையின் 4 கட்டங்கள் ஒரு பிரசங்கம், வாழ்க்கையின் இறுதி வார்த்தைகள் ஒரு 2ஆம் பிரசங்கம். நாங்கள் இன்னும் இந்த அதிகாரத்தின் வசனங்களை பார்க்க கூட ஆரம்பிக்கவில்லை. சங்கீதம் 71:6 என்ன வாசிக்கிறோம்? தாவீது கூறுகிறார், நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். பிறப்பை குறித்து தாவீது கூறும் 3 காரியங்கள். கவனமாக அவதானிக்க வேண்டிய 3 காரியங்கள். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் இந்த கரு கலைப்பு ஒரு பெரிய ஒரு பாவம். அபார்ஷன் என்று சொல்லுவோம். கரு கலைப்பு எல்லா நாடுகளிலும், சில நாடுகளில் ரகசியமாக நடக்குது, அநேக நாடுகளில் வெளியரங்கமாக நடக்குது. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இது வெளியரங்கமாக நடக்கும் ஒரு காரியம். மிக துக்கமான ஒரு காரியம். எவ்வளவு சிசுக்கள் தாயின் வயிற்றில் கொல்லப்படுகிறார்கள். ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார், the womb has become a tomb. the womb, தாயின் வயிறு ஒரு கல்லறையாக மாற்றமடைந்திருக்கு இந்த அபார்ஷன் என்ற பாவத்தின் காரணமாக. இந்த 71:6 நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய, பிறப்பை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய 3 பாடங்கள் என்ன? கற்பம் தரிப்பது தேவனுடைய செயல், தேவனுடைய ஈவு.
எனக்கு தெரியும் அநேகருக்கு திருமணம் செய்து அந்த மனைவி மலடியாய் இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய கவலை. ஸோ அநேகருக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு இந்த பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கற்பம் தரிப்பது தேவனுடைய ஈவு, அது தேவனுடைய செயல். அதை நாங்கள் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தாவீது கூறுகிறார், என் தாயின் வயிற்றில் நான் ஆதரிக்கப்பட்டேன், தேவனால் நேசிக்கப்பட்டேன். எவ்வளவு அருமையான சத்தியம்! தேவன் என்னை நேசித்தார் என் தாயின் கற்பத்தில். அதற்கு ஒரு அறிகுறி என்ன? ஆரோக்கியமுள்ள வளர்ச்சி. அந்த 9 மாத காலமாக அந்த குழந்தை தாயின் வயிற்றில் அது வளர்ந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கு. வைத்தியர்கள் சொல்வார்கள் 3 வாரத்துக்கு பிறகு, 4 வாரத்துக்கு பிறகு, 6 வாரங்களுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆரோக்கியமுள்ள வளர்ச்சி, ஒரு ஆரோக்கியமுள்ள குழந்தை பிறப்பது, இதுவும் தேவனுடைய செயல். மூன்றாவதாக தாவீது கூறுகிறார், தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் தேவன். இப்ப நீங்க சொல்லலாம், இல்ல டாக்டர் தான் எடுத்தது, ஹவுஸ் வைஃப் தானே தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை எடுத்தது. ஆம், ஆண்டவர் அந்த வைத்தியரை பாவித்தார். ஆனால் யார் அந்த குழந்தையை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே எடுத்தது? ஆண்டவர். எல்லா துதி கனம் மகிமை ஆண்டவருக்கே கொடுக்கப்படுகிறது. தாவீதின் காலத்தில் எங்களுக்கு இருக்கும் அறிவை போன்ற அறிவு தாவீதுக்கு இருக்கவில்லை. இப்படிப்பட்ட மருத்துவ வசதிகள் இருக்கவில்லை. மருத்துவ தொழில்நுட்பங்கள் இருக்கவில்லை. ஆனால் பாருங்கள், தேவ ஆவியானவரின் வெளிப்படுத்தலின் மூலமாக அவர் சொல்லும் 3 அருமையான சத்தியங்கள். கற்பம் தரிப்பது தேவனுடைய ஈவு, தாயின் வயிற்றில் தேவன் என்னை ஆதரிக்கிறார், நேசிக்கிறார், தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் தேவன். கரு கலைப்பு ஏற்படாமல் நான் சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய அந்த சிலாக்கியத்தை கொடுத்தவர் ஆண்டவர். என்னுடைய வீட்டு பக்கத்துல ஒரு கத்தோலிக்க சபை இருக்கு. அந்த கத்தோலிக்க சபையின் முன்னால் பாருங்கள் எவ்வளவு திறமையா செய்திருக்கிறாங்க. எல்லாரும் நடக்கும் நடப்பாதையில் அவங்க ஒரு கல்லறை தூணை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கல்லறை தூணில் ஒரு சிசுவின் படம் வரையப்பட்டுள்ளது. அதற்கடியில் எழுதப்பட்ட ஆங்கில வார்த்தைகள், for those in memory of those who never saw the light of day. சூரிய வெளிச்சத்தை காணாத கொல்லப்பட்ட சிசுக்களை ஞாபகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தூண். அதை நீங்க நடக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுதே ஒரு தாக்கம் வருது, ஒரு பெரிய தாக்கம் வருது, ஒரு துக்கம் வருது, ஒரு கவலை வருது. சூரிய வெளிச்சத்தை காண முடியாமல் தாயின் வயிற்றில் கொல்லப்பட்ட சிசுக்கள். From the mother's womb became a tomb. தாயின் வயிறு கல்லறையாக மாற்றமடைந்தது. The mother's womb should have been a sanctuary. தாயின் வயிறு ஒரு தேவாலயமாக இருந்திருக்க வேண்டும் இந்த குழந்தையின் பராமரிப்புக்காக. ஆனால் துக்கமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த விதமாக கொல்லப்படுகிறார். அதற்காக நாங்கள் துயரப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த கொடூரம் நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பிறப்பு முதலாம் வாழ்க்கையின் முதலாம் கட்டம். இப்பொழுது 2ஆம் கட்டத்தை பார்க்க போகிறோம். சிறு வயது, சைல்ட்ஹுட், சிறு வயது. 71:5. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். சிவப்பு பேனாவை எடுத்து சிறு வயது என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். சைல்ட்ஹுட். பிறப்பை பார்த்தோம்.
இப்பொழுது சிறு வயது. சிறு வயது முதல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் என்று தாவீது சொல்றார். அது எப்படி சிறு வயது முதல்? நான் சில காரணங்களை கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு தேவ அறிவு ஊட்டப்பட வேண்டும் ஆரம்ப காலத்தில் இருந்தே. அவர்கள் பேச முடியாத காலகட்டத்தில் கூட தேவ அறிவு அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். நான் என்னுடைய பேத்தியை பார்க்க போகும் பொழுதெல்லாம் அவளை நான் சில நேரம் தூக்குவேன், இல்லாவிட்டால் என் கைகளில் தூக்குவேன், இல்லாவிட்டால் என்னுடைய கால்களில் வைத்து தொடைகளில் வைத்து நான் தேவ வசனங்களை எடுத்து சொல்வேன். ஒரு தேவ வசனம் அடங்கிய ஒரு புத்தகத்தை, படங்கள் வரையப்பட்ட ஒரு புத்தகத்தை பக்கம் பக்கமாக வாசிப்பேன். அவர்கள் மேல் தலையை வைத்து என் கைகளை வைத்து ஜெபிப்பேன். அவங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை, அவங்களுக்கு இன்னும் அந்த அறிவு பெருசா வர இல்லை. ஆனால் அந்த விதை விதைக்கப்படுது. அதுதான் முக்கியம். விதை விதைக்கப்படுது. Mercy, God loves you. The Lord Jesus loves you. He cares for you. அப்ப இயேசுவின் நாமத்தை கேட்கிறாங்க. அது எங்களுக்கு இந்த தாத்தா வயதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மிக பெரிய சிலாக்கியம். அதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. கொடுக்கப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவ வசனத்தை, இயேசுவின் நாமத்தை நாங்கள் உச்சரித்து எடுத்து சொல்வது. எளிதில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த குழந்தை வயதில் நாங்கள் என்ன கூறினாலும் அதை சத்தியம் என்ற முறையில் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பெருசா தடைகளை எடுத்து சொல்ல மாட்டாங்க. அது வயது போக போக அது வரும். ஆனால் அந்த சின்ன வயதுல அவங்க அப்படியே தண்ணீர் குடிக்கிற மாதிரி அந்த சத்தியங்களை உள்ளெடுப்பார்கள். மூன்றாவது, அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அநேக கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. வை 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 என்ற கேள்வியை கேட்க ஆரம்பிப்பாங்க. அதற்கான பதில்களை நாங்கள் பொறுமையோடு சொல்ல வேண்டும். பொறுமையோடு. எனக்கு ஞாபகம் இருக்கு, என் மகன் ஜொனத்தன் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் அவனை சின்ன வாக்ஸுக்கு எடுத்துட்டு போவேன். அப்போ ஒரு முறை நாங்கள் இப்படி ஒரு வாக்குக்கு போகும் பொழுது ஒரு செத்த பறவை அந்த நடப்பாதையில் இருந்தது. ஒரு செத்த பறவை. அதை கண்டு என் மகன் சரியான அப்செட். அவன் அப்செட் ஆகி அந்த பறவையை சுற்றி சுற்றி நடந்து 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 என்கிட்ட கேட்டான், வை டேட், வை டிட் திஸ் பேர்ட் டை என்று கேட்டான். எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. மரணத்தை பற்றி அவன் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அவனுக்கு எடுத்து சொல்ல. ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்கள், தாத்தாக்கள் என்ற முறையில் கேள்வி கேட்கும் பொழுது அதை உதாசீனம் செய்யாமல் நாங்கள் பொறுமையோடு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த சின்ன வயதிலேயே அவர்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி ஜெபங்களை ஏறெடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். என் மகனுக்கு ஒரு மீன் வளர்க்க விருப்பப்பட்டான். நான் சொன்னேன், லெட்ஸ் ப்ரே, ஜெபிப்போம். அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆவல் இருக்கையில் ஒரு மீனை கொண்டு வர்றதுக்கு வீட்டுக்கு. ஆனா ஓகே, ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு மீனை நீர் தாரும் என்று. அந்த வாரத்திலேயே நாங்கள் ஒரு வீட்டு சந்திப்புக்கு போயிருக்கும் பொழுது அந்த வீட்டு சொந்தக்காரர் சொன்னார், ஐயோ, எனக்கு ஒரு மீன் போத்தல்ல இருக்கு, இதை வச்சு என்ன செய்யன்னு எனக்கு தெரியாது, உங்களோட மகனுக்கு இது விருப்பம் என்றா நீங்க எடுத்துட்டு போங்க, அதற்கான உணவையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று என் கையில மீனையும் கொடுத்தார், அந்த தொட்டியையும் கொடுத்தார், மீன் உணவையும் கொடுத்தார். இவ்வளவு பெரிய ஒரு பதில் ஆண்டவர் கொடுத்தார், எதிர்பாராத பதில். அப்ப நான் மகனை வைத்து சொன்னேன், ஜனதா ஞாபகம் இருக்கா, நாங்க இதுக்காக நாங்க ஜெபித்தோம் பாரு, ஆண்டவர் இப்படி ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் தாவீது கூறுகிறார், சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இந்த 4 காரியங்களையும்
நாங்கள் மனதில் வைத்து நாங்கள் அதன்படி செயல்பட வேண்டும். இந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அந்த சிறு வயதில் இருந்தேன். பிறகு இந்த 17ஆம் வசனத்துல தாவீது கூறுகிறார், என் சிறு வயது முதல் தேவனால் போதிக்கப்பட்டேன். தேவனால் போதிக்கப்பட்டேன். எவ்வளவு அழகா சொல்றார். தாயின் வயிற்றில் நான் தேவனால் ஆதரிக்கப்பட்டேன். இப்ப 17ஆம் வசனத்துல சொல்றார், தேவன் எனக்கு போதனைகளை கொடுத்திருக்கிறார், உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். தேவனால் போதிக்கப்பட்டேன். ஒரு கேள்வி, எப்படி போதிக்கப்பட்டார்? அதற்கு சில பதில்களை கொடுக்க போகிறேன். சில பதில்கள். எப்படி போதிக்கப்பட்டார்? முதலாவது குருமார் பெற்றோர். பெற்றோர் தான் முதலாவதாக ஒரு பிள்ளைக்கு சத்தியங்களை எடுத்து சொல்ல வேண்டும். சர்ச் இல்ல, பெற்றோர். உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் உபாகமம் 6 தொடக்கம் 9 வரைக்கும். இது பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. பெற்றோர்கள் தேவ வசனத்தை எங்கள் இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். கவனமாக செவி கொடுத்து அது உள்ளத்தில் காக்கப்பட வேண்டும். தேவ வசனம். நீ அவைகளை, அதாவது பெற்றோர், உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அந்த கருத்தாய் என்ற வார்த்தை, நாங்க சில நேரம் சோம்பேறித்தனத்தினால சும்மா 2-3 நிமிஷத்துக்கு ஏதோ சொல்லிட்டு முடிச்சிட்டு பிள்ளைய அனுப்புறோம். அப்படி செய்யக்கூடாது. கருத்தாய் போதித்து, நேரம் எடுத்து, பொறுமையோடு, உருவாக்கல் திறமையோடு அந்த குழந்தைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப 4 காலகட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, அதாவது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு, மேசையில உட்கார்ந்தாச்சு, அந்த நேரத்துல ஒரு தினம் முடிவடையும் போது, அந்த நேரத்துல நாங்கள் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுது, ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தேவ வசனத்தை நாங்கள் விதைக்க வேண்டும். வழியில் நடக்கிற போதும், வாக்ஸ் எடுக்கும் போது, அதை நான் ஜனத்தனோடு எவ்வளோ முறை செய்தேன். வாக்ஸ் அவனை எடுத்துட்டு போனேன். அந்த நேரங்கள், அது ஒரு கல்லூரி போன்ற நேரம். அது அந்த நேரங்கள்ல ஒரு பறவையை பார்த்து, பூவை பார்த்து, ஒரு மரத்தை பார்த்து, ஒரு கட்டிடத்தை பார்த்து நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில பாடங்கள். படுத்துக் கொள்கிற போதும், தூங்குறதுக்கு முன்னால நாங்கள் தேவ வசனத்தை விதைக்க வேண்டும். ஏன்? தூங்குற நேரத்துல மூளை வேலை செய்யுது, ஒரு ரகசியமான விதத்துல வேலை செய்யுது. கடைசியா நாங்கள் என்ன சொன்னோமோ அந்த வார்த்தைகள் அப்படியே மூளைக்குள்ள பிரயாணம் எடுத்துக்கொண்டு இருக்கு. அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, percolating. The word of God percolates. மூளைக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கு. இரவு நேரத்தில் படுக்க போவதற்கு முன்பு, எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. எழும்பும் பொழுது முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? திரும்பவும் தேவ வசனத்தை அவர்கள் மனதில் விதைப்பது, ஆண்டவருக்காக நன்றி செலுத்துவது. 4 காலகட்டங்கள். உட்கார்ந்திருக்கும் போது, வீதியில் நடக்கும் பொழுது, தூங்குவதற்கு முன்பு, எழுந்திருக்கிற போது நாங்கள் தேவ வசனமாகிய விதியை விதைக்க வேண்டும். 8ஆம் வசனம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அது யூதர்கள் செய்யும், இன்று கூட சில யூதர்கள் அதை செய்வார்கள். தங்களுடைய கையில் ஒரு பேண்ட் ஒன்ன போட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதுக்குள்ள ஏதோ ஒரு தேவ வசனம் இருக்கும். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. எங்களுடைய தலையை சுத்தியும் ஒரு சின்ன பெட்டி போடப்பட்டு அதுக்குள்ளேயும் தேவ வசனம் இருக்கும். அதாவது என்னுடைய பார்வை, என்னுடைய கிரியைகள் தேவ வசனத்தினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய பார்வை, என்னுடைய கிரியைகள் தேவ வசனத்தினால் வழிநடத்தப்பட வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அர்த்தம்.
அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எனக்கு தெரியும், நாங்கள் இலங்கையில் இருந்த காலத்தில் விசேஷமாக நாங்கள் லிவிங் ரூம் என்று சொல்வோம். யாராவது எங்களை பார்க்க வரும் பொழுது முதலாவதாக இருக்கும் அறை ஒரு லிவிங் ரூம். அங்க நாற்காலிகள் இருக்கும். அங்க வந்து அங்க உட்கார்ந்து நாங்க தண்ணி கொடுத்து நாங்க கதைப்போம். சுவர்கள்ல நாங்கள் எவ்வளவோ தேவ வசனங்களை நாங்கள் தொங்க வைத்திருப்போம். அப்ப இவங்க அந்த வசனங்களை பார்ப்பாங்க, வீட்டுக்கு வர்ற மக்கள். சோ பொருத்தமான வசனங்களை போட்டா அது ஒரு சுவிசேஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சுவிசேஷ அறிக்கை செய்வதற்கு அது ஒரு ஒரு பெரிதான ஒரு வழி. சோ இன்று கூட ஒரு சில வீடுகளில் அது இருப்பதை நான் அவதானித்திருக்கிறேன். அது மிக நல்லது. அதை நாங்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். In other words, the word of God must be visible. தேவ வசனம் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், எழுதி வைத்திருக்கப்பட வேண்டும். இன்று நாங்கள் ரேடியோ மூலமாக தேவ வசனத்துக்கு செவி கொடுக்கலாம், கேசட் டேப் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக, ஏதோ ஒரு முறையில் தேவ வசனம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ முதலாவதாக பெற்றோர். ஆண்டவர் எப்படி போதிக்கிறார்? பெற்றோர் மூலமாக போதிக்கிறார். இரண்டாவதாக அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால், தேவாலயத்து ஆசாரியர்கள். தேவாலயத்தில் ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஒரு முக்கிய கடமை தேவ வசனத்தை கற்பித்துக் கொடுப்பது. சோ ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, கேட்டகிஸ்ட். கேட்டகிஸ்ட் என்று சொன்னால் தேவ வசனம் கேள்விகள் மூலமாக பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுக்கப்படுவது. சோ முக்கியமா ஒரு 52 கேள்விகளாவது இருக்கும். அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு கொடுக்கப்படும் பதில். அப்ப இந்த கேட்டகிஸ் என்ன செய்வார்? வீடு வீடா போய் பிள்ளைகள் ஒன்று சேர்த்து இந்த கேள்வியை கேட்டு வேதத்திலிருந்து அதற்கான பதில் கொடுக்கப்படும். அநேக முறை இந்த பிள்ளைகள் அதை மனப்பாடம் செய்வதற்காக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படும். அருமையான காரியம். சோ இன்று நாங்க சண்டே ஸ்கூல் என்று சொல்றோம். அதே அர்த்தம் தான் சண்டே ஸ்கூல். தேவாலயத்து ஆசாரியர்கள். மூன்றாவதாக ஆண்டவர் எப்படி போதிக்கிறார்? தீர்க்கதரிசிகள் மூலமா. தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பி அந்த தீர்க்கதரிசிகள் தேவ வசனத்தை மக்களுக்கு எடுத்து கூறுவார்கள். அநேக முறை தீர்க்கதரிசிகளின் வசனங்களுக்கு மக்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாங்க. ஆனால் நான்காவது முக்கிய காரியம், ஆண்டவர் எப்படி எங்களை போதிக்கிறார், பிள்ளைகளை போதிக்கிறார்? வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா. லைஃப் இஸ் அ கிரேட் டீச்சர். வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு குரு. வாழ்க்கை. சோ ஆண்டவர் எவ்வளவோ வாழ்க்கை அனுபவங்களுக்கூடாக எங்களோடு கதைப்பார், பேசுவார். துக்கமான, கசப்பான வாழ்க்கை அனுபவங்கள். சோ இந்த 4 பிரதான முறைகள் மூலமாக வேதம் போதிக்கப்பட வேண்டும். சோ தாயின் வயிற்றில் நான் ஆதரிக்கப்பட்டேன், நான் தேவனால் போதிக்கப்பட்டேன் என்று மிக அழகாக 2 சத்தியங்களை தாவீது ஒன்று சேர்க்கிறார். சோ நேசிக்கப்படாத பிள்ளைகள், பெற்றோரினால் நேசிக்கப்படாத பிள்ளைகளின் காரணமாகத்தான் அநேக முறை இந்த கருக்கலைப்பு ஏற்படுகிறது. ஆனால் தாவீது சொல்றார், தேவன் என்னை தாயின் வயிற்றில் நேசித்தார். சோ பிறப்பை பார்த்தோம், சிறு வயதை பார்த்தோம். இப்ப இந்த அதிகாரத்தில் சொல்லப்படாத ஒரு காலகட்டம் இளவயது. ஆனால் அதை தாவீது இன்னொரு சங்கீதத்துல சொல்லிவிட்டார். சங்கீதம் 25:7 என் இள வயதின், அண்டர்லைன் பண்ணுங்க, யூத், இள வயது, 15-16 வயதுக்கு மேலான வயது. இப்ப பாருங்க, என்ன தன்னுடைய இள வயதை குறித்து தாவீது என்ன சொல்றார்? என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும்.
கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். அப்ப தாவீது தன்னுடைய இள வயதை குறித்து சிந்திக்கும் பொழுது அவருடைய மனதுக்குள் வந்த முதலாம் காரியம் என்ன? பாவங்கள், இள வயது பாவங்கள், சின்ஸ் ஆஃப் மை யூத். சோ நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தேன். என்னுடைய இள வயதில் நான் என்ன செய்தேன்? நான் இந்த திரையில் போட இல்ல. நான் களவு செய்திருக்கிறேன். கொய்யா பழங்களை களவு செய்திருக்கிறேன். மாம்பழங்களை களவு செய்திருக்கிறேன். நான் ஒரு திருடன். என் இள வயது பாவங்கள். அப்ப நீங்க சொல்லலாம், இல்ல பாச என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? அது முஸ்பாத்திக்காகத்தானே செய்றீங்க. முஸ்பாத்தி ஒரு பாவம் தான். முஸ்பாத்தி பாவங்கள். என்னுடைய நண்பர்கள் கோழிய திருடி இருக்கிறாங்க. எனக்கு அந்த துணிவு வரையில. ஒரு கோழிய திருட எனக்கு துணிவு வரையில. ஆனா என்னுடைய நண்பர்கள் கோழிய திருடி இருக்கிறாங்க. சோ உங்களுடைய இள வயதை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது என்ன பாவங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறது? சோ நான் ஒரு சின்ன பட்டியல் போட்டிருக்கிறேன். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். இது ஒரு ஒரு முழுமையான ஒரு பட்டியல் அல்ல. நீங்கள் இதற்கு கூட்டி சேர்க்கலாம். இது நான் என்னுடைய சிந்தனையை வைத்து, என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை வைத்து நான் எழுதிய பாவங்கள். கலகம், ரிபெலியன், கலகம் செய்வது, பெற்றோரின் வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் செய்வது, பள்ளிக்கூட ஆசிரியர்களுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக கலகம் செய்வது, போலீஸ் அதிகாரிகளுக்கு விரோதமாக கலகம் செய்வது, ரிபெலியன். அது எல்லா வாலிபர்களுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு விதத்துல இருக்கு, கலகம் செய்வது. ரெண்டாவது வந்து கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. பெற்றோர் ஏதோ சொல்றாங்க, அதற்கு முற்றிலும் விரோதமான காரியத்தை போய் நாங்க செய்யறோம். சமுதாயம் இதை செய்யாத என்று சொல்லுது, அதற்கு எதிர் மாறான காரியங்களை தான் செய்து கொண்டு வந்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சில இடங்கள்ல இந்த புதுதா பெயிண்ட போடும்போது புதுசா பெயிண்ட் போடுவாங்க தானே, அப்போ ஒரு சின்ன நோட்டீஸ் போடுவாங்க, ஃப்ரெஷ் பெயிண்ட் டோன்ட் டச். புதிதா போடப்பட்ட பெயிண்ட் இதை தொடாது. அப்ப நாங்க என்ன செய்வோம், எங்களோட விரல் எடுத்து அதை தொடுவோம். தொட்டதும் அதுல ஒரு பெரிய ஒரு குறி வரும். அது கீழ்ப்படியா. அதை நான் செய்திருக்கிறேன். இதெல்லாம் பாவறிக்கை நேரம். பாவறிக்கை நேரம். மூன்றாவது, இது ஒரு மிகவும் பயங்கரமான பாவம், பாலியல் பாவங்கள். பாலியல் பாவங்கள். அந்த காலகட்டம் வரும் பொழுது இப்படிப்பட்ட பாவங்கள்ல ஈடுபடுவது. சோ அதை குறித்து ஒரு தனிப்பட்ட பாடம் செய்ய வேண்டும். நான்காவது, அவசரப்படுதல். பொறுமை இல்ல, அவசரப்பட்டு செயல்படுவது. அதனால் நாங்கள் எவ்வளவோ முட்டாள்தனமான தீர்மானங்கள் எடுத்திருக்கோம். அவசரப்பட்டு செயல்படுவது. ஐந்தாவது வந்து பெருமை, பிரைட். என்னால் எதையும் சாதிக்க முடியும். அப்பா அம்மாக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா இந்த விக்டோரியா காலத்தில் வாழ்ந்த பெற்றோர்கள் தானே. நான் நவீன உலகத்தில் எழுப்பப்பட்ட ஒருவன். எனக்கு எல்லாம் பதில்களும் தெரியும். பெருமை, என்னால் எதையும் சாதிக்க முடியும். பெருமை, அதுவும் ஒரு பெரிய பாலியல் பாவம், பெரிய இளவயது பாவம். இன்னொன்று வந்து விக்கிர ஆராதனை. இப்ப விக்கிர ஆராதனை என்று சொன்னால் ஒரு சிலைய வச்சு அதுக்கு முன்னால கும்பிடுறது அல்ல. ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு பதிலாக ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், அவர் என் வாழ்க்கையில் தெய்வமாக செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் விக்கிராராதனை இருக்கா என்று கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சுலபமா நீங்க கண்டுபிடிக்கலாம். எதற்கு நீங்கள் மேலதிக நேரத்தை கொடுக்கிறீங்க, எதற்கு நீங்கள் மேலதிக பணத்தை செலவழிக்கிறீங்க, அந்த ரெண்டையும் வைத்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் விக்கிரங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். You can discover your idols in those two ways. So இன்றைய வாலிபர்களுக்கு திரைக்கு முன்னால் இருந்து எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறாங்க. திரைகளுக்கு முன்பு
கம்ப்யூட்டர், வீடியோ கேம்ஸ், செல்போன், இப்படி எவ்வளோ நேரத்தை வீணாக்குறாங்க. அது ஒரு விக்ரம் அவங்களோட வாழ்க்கையில. ஸோ அடே அந்த செல்போனை கொஞ்சம் பக்கத்துல போடுடா, அந்த 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 ஸ்கிரீனை அணைச்சு போட்டு கொஞ்சம் கதைப்போம்டான்னு சொன்னா கோபம் வரும். கோபம் வரும். ஸோ இது எங்களுடைய இளவயது பாவங்கள். ஸோ அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இந்த 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 சங்கீதம் 119 வரும் இந்த வசனங்கள் மிகவும் பொருத்தமான வசனங்கள். இந்த இளவயது பாவங்களை குறித்து நாங்கள் கதைக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. தேவ வசனத்தின் மூலமாக. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பா விடாதேயும். தேவனை முழு மனதோடு தேடுவது, அவருக்கு முதலிடம் கொடுப்பது. 11ஆம் வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை, உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாத்தீங்களா தேவ வசனத்தின் முக்கியத்துவம். எவ்வளவுக்கு நாங்கள் தேவ வசன விதைகளை விதைக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய வாலிபர்கள் காக்கப்படுவாங்க. அதனால்தான் நாங்கள் வாலிப முகாம்கள் வைக்கிறது, வாலிப கூட்டங்களை வைக்கிறோம். எவ்வளவோ முயற்சி எடுத்து, பிரயாசம் எடுத்து, எவ்வளவோ இமெயில்ஸ் அனுப்பி, தொலைபேசியில் கதைத்து, எவ்வளவோ கெஞ்சி கேட்டு, பெற்றோரிடம் கெஞ்சி கேட்கிறோம், ஐயோ அனுப்புங்க அனுப்புங்க, இது ஒரு பயங்கர காலம், ஐயோ அனுப்புங்க. அநேக பெற்றோர் கேட்கவே மாட்டாங்க. மற்ற கிளாஸஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. தேவ வசனத்தை படிக்கிறதுக்கு அனுப்புங்கப்பா, அனுப்ப மாட்டாங்க. இது ஒரு மிக கவலைக்குரிய ஒரு காரியம். ஸோ நான் சந்தோஷத்தோடு உங்களுக்கு சொல்லலாம், இலங்கையில் நாங்கள் 3 வாலிப முகாம்களை நடத்தினோம். இந்த இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு பிலிப்பீன் தேசத்து வாலிபர்களோடு 3 நாட்கள் ஒரு வாலிப முகாமில் நான் கலந்து கொண்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய நோக்கம். மரண தினம் வரைக்கும் வாலிபர்களுக்கு தேவ வசனத்தை கற்றுக் கொடுத்து, தேவனுடைய வழியில் அவர்களை வழிநடத்தி, அவர்களை காத்துக்கொள்வது. அந்த பேஷன் என்ற உள்ளத்தில் அப்படியே கிடக்கு. இந்த தாத்தா வயதில் கூட இந்த பிலிப்பீன் சபையார் எனக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நான் அவங்களுக்கு சொன்னேன், ஐயா உங்களுக்கு தெரியுமா என்னுடைய வயது? நான் 71. அவங்க சொன்னாங்க, தெரியும், நாங்க எல்லாம் ரிசர்ச் செய்திருக்கிறோம், நீங்க மிக திறமையா வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்றீங்க, அதனால தான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். ஸோ நான் மிகவும் பெருமைப்பட்டேன், சந்தோஷம் அடைந்தேன், ஒரு மிக அருமையான நேரத்தை செலவழித்தேன் அந்த கிட்டத்தட்ட 60-70 வாலிபர்களோடு. இப்ப இறுதியாக இன்றைய பாடத்தை முடிப்பதற்கு முன் வாழ்க்கையின் 4ஆம் கட்டம்: பிறப்பு, சிறுவயது, இளவயது, முதிர் வயது. 9ஆம் 18ஆம் வசனங்களில் முதிர் வயதை குறித்து தாவீது எடுத்து கூறுகிறார். இப்ப தாவீது ஒரு தாத்தா, முதிர் வயது, இறக்க போறார். சோ முதிர் வயதை குறித்து இந்த 9ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது அழகாக தாவீது சொல்றார், என்னுடைய பெலன் ஒடுங்கும் போது, என்னுடைய சரீரத்தில் பெரிய பலவீனங்கள் வரும் பொழுது. தாவீது எப்படி நீ அப்படி சொல்லலாம்? நீ தானே கோலியாத்தை எல்லாம் கொலை செய்தா, எவ்வளோ யுத்தங்கள்ல நீ ஈடுபட்டிருக்கிறா, இப்ப அப்படி நீ சொல்லலாம் உனக்கு பெலன் ஒடுங்கி போயிட்டு? அது முதிர் வயதோடு வரும் ஒரு நிலைமை. அதை அங்க தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. இப்போ உண்மையா சொல்ல போனால் எனக்கு சரியான களைப்பு வரும். ஒரு மணித்தியாலம் வேதத்தை நான் கற்றுக் கொடுத்தா ஒரு 20 நிமிஷமாவது போய் தூங்கணும். அவ்வளவுக்கு களைப்பு, அவ்வளவுக்கு எனர்ஜி வெளியே வந்திருக்கு. அப்ப நீங்க சிந்தித்து பாருங்க, இலங்கையில 3 வாலிபு முகாம்கள், 2 போதகர்களுக்கான மகாநாடுகள், எவ்வளவாக எனர்ஜி வெளிவந்தது. ஸோ அதை நான் பெருசா உணர்கிறேன். நான் ஒரு முட்டாள் அல்ல அந்த விஷயத்தை குறித்து. ஐ ஹேவ் டு லிசன் டு மை பாடி. என்னுடைய சரீரத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். சரீரம் தூங்கு என்று சொன்னால் நான் தூங்கணும். ஓய்வெடு என்று சொன்னால் நான் ஓய்வெடுக்க வேண்டும். அது முதிர் வயதில் வரும் ஒரு பெரிய தாக்கம். ஸோ என்னுடைய பெலன்
ஒடுங்கும் போது, ஐயோ ஆண்டவரே, என்னை விட்டு நீர் விலக வேண்டாம். அருமையான ஜெபம். முதிர் வயது ஜெபம். ஐயோ ஆண்டவரே, நான் பெலனற்று இருக்கும் பொழுது, இன்னும் ஒரு அடியை நான் எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் நீர் எனக்கு பெலத்தை தாரும், என் பக்கத்தில் நின்று எனக்கு துணையாக நில்லும் என்று தாவீது அழகாக எங்களுக்கு ஜெபித்து காண்பிக்கின்றார். சோ பெலன் ஒடுங்கும் போது அது முதிர் வயது அடையாளம். இன்னொன்று முதிர் வயது அடையாளம் வியாதிகள். வியாதிகள். முதிர் வயதில் நாங்கள் உள்ளெடுக்கும் மருந்து குளுசைகள். எவ்வளவோ மருந்து குளுசைகளை உள்ளெடுக்கிறோம் முதிர் வயது வரும் பொழுது. இந்த வியாதி இருக்கு, கண் பார்க்க முடியாது, பல் விழுந்து கொண்டிருக்கு, இருதயத்துல பாதிப்பு, கிட்னில பாதிப்பு, ஈரல்ல பாதிப்பு, எலும்புகள்ல பாதிப்பு, எல்லாத்துக்கும் அவங்க மருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. வியாதிகள் வியாதிகள். முதிர் வயது கவலைகள். இதுக்கு ஆங்கில வார்த்தை தான் சரியான வார்த்தை, ரிக்ரெட்ஸ். அதுக்கு தமிழ்ல ஒரு தனிப்பட்ட வார்த்தை இல்லை, ரிக்ரெட்ஸ். ஐயோ நான் இப்படி நடந்திருக்க கூடாது, அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க கூடாது என்று நாங்க கவலைப்படுகிறோம் முதிர் வயதில். ஐயோ எனக்கு திரும்ப ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கையை வாழ கொடுத்தால் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இதில் நான் ஈடுபட்டிருக்க மாட்டேன் என்று வருத்தப்படுவது. வருத்தப்படுவது ஒரு பொருத்தமான வார்த்தை. வருத்தப்படுவது முதிர் வயதில். டூ லேட், எதையும் மாற்ற முடியாது. நான்காவது, முதிர் வயதில் வரும் பயங்கள். பிள்ளைகள் என்னைய சரியா கவனிப்பாங்களா, எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்துல போய் வைத்து விடுவாங்களா, நான் என்னையே கவனித்துக் கொள்ள வேண்டுமா என்ற பயங்கள் வருது. முதிர் வயதில் இந்த மரண பயம் இன்னும் அதிகமாக வரும். மரண பயம். இந்த பிலிப்பினோ முகாமில் ஒரு இத்தாலிய சகோதரன் வந்திருந்தார், வாலிபன். அவர் சொன்னார், ஐயோ எனக்கு ஒருவரை தெரியும், அவருக்கு 80 வயது, அவருக்கு சரியான மரண பயம், நான் என்ன செய்யலாம்? நான் அவருக்கு சில உபதேசங்களை கொடுத்தேன், என்ன செய்ய வேண்டும் என்ற உபதேசங்களை கொடுத்தேன். முதிர் வயதில் வரும் விபத்துக்கள், வழுக்கி சருகி விழுந்து எலும்புகள் முறிவடைந்து விபத்துகள், எதிர்பாராத விபத்துகள். அதனால் தான் எப்பொழுதும் யாராவது பக்கத்தில் துணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. விபத்துகள். மிக பெரிய பயம் என்ன தெரியுமா? முதிர் வயதில் வரும் மிகப்பெரிய பயம் கைவிடப்படுவது. பிள்ளைகள் என்னை கைவிடுகிறார், என்னை கவனிக்க மாட்டாங்க, சரியா கவனிக்க மாட்டாங்க, என்னை விசாரிக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்களா? உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி என்ற கேள்விகளை கேட்காம கைவிடப்பட்ட நிலைமை. அதனால்தான் வயோதிபர்கள் மத்தியில் நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், அநேக ஊழியங்களை நாங்கள் செய்யலாம். இந்த செவ்வாய்க்கிழமை நான் கிரீன் கிரெஸ்ட் என்ற இடத்தில் கிட்டத்தட்ட 65 வயோதிபர்கள் வருவாங்க. அதுல அநேகர் இந்து சமயத்தை சேர்ந்தவங்க. ஒழுங்கா அதுக்கு வருவாங்க, 1.5 மணி தியாலங்கள், தேவ வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க, தனிமையில இருக்கிறாங்க. நாங்க வரும்போது சரியா சந்தோஷப்படுவாங்க. அது இன்னொரு பெரிய தாக்கம் முதிர் வயதில், தனிமை, லோன்லினஸ், தனிமை, கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை பக்கத்துல. அதனால இந்த வயோதிபர்கள் மத்தியில நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியங்கள். ஆண்டவர் உங்களை அதற்கு அழைத்திருந்தால் நீங்கள் தயவு செய்து அதில் நீங்கள் ஈடுபட வேண்டும். இதோடு இன்றைய பாடத்தை நாங்கள் முடிக்க வேண்டும். நேரம் கடந்து போயிட்டு அடுத்த வாரம் நாங்கள் பகுதி 2 படிக்க போகிறோம். சங்கீதம் 71 இருந்து நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் கேட்க முடியும். இந்த அருமையான சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் 75 நிமிஷம் இந்த சங்கீதத்தை குறித்து படித்தோம். எவ்வளவோ பாடங்கள் கற்றுக்கொண்டோம். இன்னும் ஆண்டவரே, அநேக வசனங்கள் இந்த சங்கீதத்தில் உண்டு. கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னும் அநேக பாடங்கள் இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை கட்டங்களை, விசேஷமாக இறுதி கட்டத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதை ஆண்டவரே நாங்கள் ஒரு சந்தோஷமான முறையில் எங்கள் வாழ்க்கை முடிவடைய, நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை குறித்து நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும், எடுக்க வேண்டிய தீர்மானங்களுக்கு.
இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். ஒரு